பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் அநேக தடைகளை நீக்கி இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தைக்கு செய்திக்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் உள்ள வசனத்தை நாம் அங்கே வாசிப்போமானால், அங்கே அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் புறமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்திக்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு தொட்டு விடு. ஆமென். இந்த அருமையான சகோதரி அவள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயாக, சாதாரண பாடு அல்ல, ஒரு சிறிய பாடு அல்ல, அவளுடைய வியாதியை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் பெரும்பாடுள்ளவளாய் இருந்தாள். அந்த பெரும்பாடு எதை குறித்து இங்கே வேதத்தில் சொல்லப்படுது என்றால், அவள் உதிர போக்கு உடையவளாய் இருந்தாள். கிட்டத்தட்ட வேதம் சொல்லுகிறது, ஒரு 12 வருடங்களாய் இப்படிப்பட்ட ஒரு வியாதியினாலே அவள் பிடிக்கப்பட்டு, அவள் மிகவும் தன்னுடைய வருமானத்தை எல்லாம், தன்னுடைய சொத்தை எல்லாம் அவள் செலவழித்து, டாக்டர்களுக்கு வைத்தியர்களால் கைவிடப்பட்டு, வைத்தியர்களால் அவளுக்கு காணப்பட்ட வருத்தப்பட்டு என்று விதம் சொல்லுகிறது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அவள் பார்க்காத டாக்டர்களே கிடையாது, அவ்வளவாய் அவள் வருத்தப்பட்டு மிகவும் பாட அனுபவித்துக் கொண்டிருந்தாள் என்பதாய் வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த சகோதரி, இந்த பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ, இந்த பெரும்பாடுள்ள வியாதியினாலே பிடிக்கப்பட்டு அவள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த வேளையிலே வேதம் சொல்கிறது 27ஆம் வசனத்திலே இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். தனக்கு இருந்த வியாதியிலே, தனக்கு இருந்த போராட்டத்திலே, தனக்கு இருந்த அந்த பெரும் வியாதியிலே, பெரும் பாடுகளிலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையிலே அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவள் எப்படிப்பட்ட வார்த்தையை அவளுடைய சொல்லை அவள் கேள்விப்பட்டிருப்பாள், சொல்லியிருப்பார்கள். இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், குருடனை சொஸ்தப்படுத்தினார், முடவனை நடக்க செய்தார், குஷ்டரோகியை சொஸ்தப்படுத்தினார். அநேக வியாதி பிடித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சுகத்தை பெற்றார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை இந்த சகோதரி கேட்டிருப்பாள் என்று நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பயங்கரமான ஒரு பாடுள்ள சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பயங்கரமான ஒரு பிரச்சனையிலே, தீராத நோயினாலே பிடிக்கப்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் தெய்வீக சுகமளிக்கிறவர், அவர் மரித்தோரை எழுப்ப செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றொரு மாறாதவராய், அவர் சுகத்தை கொடுக்கிறவராய், அற்புதம் செய்கிறவராய் அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவள்
இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே வேதம் என்ன சொல்கிறது? கீழ் உள்ள வசனம், வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். எனக்கு அருமையானவர்களே, இவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே, அவருடைய அற்புதங்களை கேள்விப்பட்ட உடனே, அவர் சுகமாக்கும் காரியங்களை கேள்விப்பட்ட உடனே தனக்குள்ளாய் அவள் தீர்மானம் எடுத்தாள். என்ன தீர்மானம்? நான் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், நான் தொட்டாயிலும் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தனக்குள்ளாய் ஒரு தீர்மானம் எடுத்தாள். பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான சகோதரி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவுடனே அவள் எடுத்த தீர்மானம் என்ன? அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உள்ளந்திரியைகளை ஆராய்ந்து அறிகிற தெய்வம். நம் உள்ளத்திலே, நாம் எண்ணத்திலே சிந்திக்கிறவைகளை அறிந்திருக்கிற தெய்வம். இந்த அருமையான சகோதரி தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டவைகளை நிச்சயமாய் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்து இந்த மகனுடைய சுகத்தை குறித்து அவள் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். என் கண்மன் கொண்ட பிள்ளைகளே, அவர் அறிந்தவராய் காணப்பட்டார். ஆமென். அவர் என்ன சொன்னால், நான் தொடுவேன், அவன் தொடுவேன் என்ற தீர்மானத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியினாலே, பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது? அவளுக்கு அநேக தடைகள் காணப்பட்டிருந்தது. கனிமானவர்களே, அவள் 12 வருடங்களாய் சுகீனமாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தாள். அவள் சொன்ன வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்துவை தொடுவேன். இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்கு முன்பதாய் இந்த அருமையான சகோதரி, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன், அவருடைய இருதயத்தை அவர் தொட்டு விட்டாள். எனக்கு அருமையானவர்களே, நாம் யாராவது நமக்கு ஏதாவது ஒன்றை செய்வதாய் சொல்லிவிட்டால் சொன்னால் என்ன சொல்வார்கள்? அவன் என் இருதயத்தை இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டான், அவனுடைய செயல் என்னை தொட்டு விட்டது, அவனுடைய காரியம் என்னை தொட்டு விட்டது, அவனுடைய செயல்பாடு என்னை தொட்டு விட்டது, அதனால் அவனுக்கு நான் விருப்பம் கொண்டேன், அவனுக்கு இந்த காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி நாம் உலகத்தால் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை தொடும்படியாய் நீங்கள் நானும் வாஞ்சிக்க வேண்டும். அருமையான சகோதரி சொன்னாள், நான் தொடுவேன் என்று சொன்னாள். இயேசுவின் இருதயத்தை அவர் தொட்டாள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே தேவனிடத்தில் அற்புதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய இருதயத்தை தொடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். பாருங்க, தானியேல் சிங்க கபிலிருந்து மீட்கப்பட்டான், தப்புவிக்கப்பட்டான். எப்படி இந்த காரியம் நடந்தது நமக்கு நன்றாய் தெரியும். தானியேல் எப்பொழுதும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான், அவன் ஜெபம் செய்கிறவனாய் காணப்பட்டான். இதை கர்த்தர் பார்த்தார். கர்த்தரை தானியேல் இம்ப்ரெஸ் பண்ணி இருந்தான். கர்த்தரை தானியேல் அவர் இருதயத்தை தொட்டிருந்தான். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றதாய் இருந்தபடினாலே, எனக்கு அருமையான பிள்ளைகளே, தானியேலை சிங்கத்தின் கவிலே தூக்கி போட்ட பொழுது கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை அவர் கட்டி போட்டார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினார்கள். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீ வைத்திருக்கிற சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தை தொட்டது. கர்த்தருடைய இருதயத்தை இந்த வார்த்தை தொட்டபடினாலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளையிலே எடுத்து போட்ட பொழுது 4வது ஆளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியிலே இறங்கி நின்றார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்காய் அவர் இருதயத்தை தொடுகிற பொழுது, அவர் இருதயத்தை தொடும்படியாய் நாம் வாஞ்சித்து நம்முடைய காரியங்களை செய்கிற பொழுது, நம்முடைய செயல்பாட்டிலே காண்பிக்கிற பொழுது, நம் நினைவுகளால் அதை செய்கிற பொழுது,
அவருடைய வார்த்தைகளாலே அவரை இருதயத்தை இம்ப்ரெஸ் பண்ணுகிற பொழுது, தொடுகிற பொழுது கர்த்தர் நமக்காய் அவர் துணை நிற்கிறார். ஆமென். பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வயதான நாட்களிலே ஒரு குழந்தையை கொடுத்தார், ஈசாக்கை. ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டார், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு, நீ என்ன செய், பிள்ளையானை கொண்டு நான் காண்பிக்கிறது ஒரு மலை ஒன்றிலே கொண்டு பலியிடு என்று சொன்னார். உடனே போனான், பலிபீடங்களை கட்டினான். தன் மகனை பலிபீடத்தில் ஏற்றி வைத்து பலியிடும்படியாய் செல்கிற பொழுது கர்த்தர் அவனை தடுத்தார். ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் என்ன செய்யாத, உன் கை போடாத. வேதம் என்ன சொல்கிறது, நீ இதன் மூலமாய் தேவனுக்கு பயப்படுவது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டு கர்த்தருடைய இருதயத்தை அவன் இம்ப்ரெஸ் பண்ணான், இருதயத்தை அவன் தொட்டு விட்டான். என் கர்மேந்திர பிள்ளைகளே, அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான் என்பதாய் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, அது மாத்திரமல்ல, மார்க் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இந்த சகோதரி நான் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் நிலைமை என்ன? பயங்கர கூட்டம். இயேசு கிறிஸ்து நடுவாய் நின்று கொண்டு அங்கே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். பயங்கர கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள். இந்த சகோதரியோ 12 வருடங்களாய் அவள் பெரும்பாலுள்ள அந்த இரத்த போக்கினாலே வியாதிப்பட்டு அவள் எலும்பை போல, ஒரு சரீரமற்றவளை போல அவள் அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவன் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை ஐயோ கூட்டமாய் இருக்கிறதே, எப்படி நான் உள்ள போவேன், ஐயோ என் சரீரம் இப்படி பலகீனமா இருக்கிறதே, எப்படி போவேன்னு சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான சகோதரி இந்த சூழ்நிலையை பார்க்கவில்லை, கூட்டத்தை பார்க்கவில்லை, ஜனங்கள் தடுப்பார்கள், ஓ அதை அவள் பார்க்கவில்லை. ஓ என் சரீரம் பலகீனமா இருக்குது என்று சொல்லி தன் பலகீனத்தை குறித்து அவள் நினைக்கவில்லை. அவள் இருதயத்தில் இருந்த ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொடுவே. ஆமென், அல்லேலூயா. நான் முன்பே சொன்னது போல அவள் ஏற்கனவே தன் இருதயத்திலே அவருடைய வஸ்திர தொங்கலை தொடுவே என்று சொன்ன அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து இருதயத்தை தொட்டிருந்தபடியினாலே எல்லாவற்றையும் அறிந்திருந்த கர்த்தர் இந்த அருமையான சகோதரி கூட்டத்துக்குள்ளாய் வரும்படியாய், தன்னை தொடும்படியாய் வரும்படியாய் கர்த்தர் அவளுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்து விட்டார். ஆமென். இல்லை என்று சொன்னால் சற்று சிந்தித்து பாருங்க, எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள போயிருக்க முடியும்? எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்டிருக்க முடியும்? முடியவே முடியாது. அவள் ஏற்கனவே தன் இருதயத்திலே ஒரு வைராக்கியத்தோடு கூட இந்த வார்த்தை சொல்லி இயேசு கிறிஸ்து இருதயத்தை அவள் தொட்டிருந்தபடியினாலே கர்த்தர் அவளுக்கு வழி உண்டாக்கினார். அருமையான சகோதரி போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். வேதம் சொல்லுது, மார்க் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. எப்போ? வஸ்திரத்தை தொட்ட உடனே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொட்ட உடனே என்ன சொல்லுது? நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். தொட்ட உடனே பார்க்கிறா, ஐயோ வலி இல்ல, ஐயோ உதிரப்போக்கு இல்ல, ஓ நல்ல பலன் வந்துருச்சு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் தொட்ட உடனே சுகம் கடந்து சென்றது. அவள் சுகம் பெற்றாள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான சகோதரியே, வேதனையோடு கூட காணப்படுகிற அருமையான தாயாரே, தகப்பன்மாரே, இயேசு கிறிஸ்துவை தொடுபடியாய் கடந்து வாருங்க. அருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்துவை தொடுபடியாய் கடந்து வாருங்க. உங்களுடைய வார்த்தையினால, உங்களுடைய வாழ்க்கையினால தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு ஆபிரகாமை போல அவருடைய இருதயத்தை தொடுபடியாய் வாஞ்சிங்க.
Praise the Lord. தொட்ட உடனே சுகம். Praise the Lord. எனக்கு கருமையானவர்களே, நீங்க தொடுமடியாய் வாஞ்சிங்க, தொடுமடியாய் ஆவல் கொள்ளுங்க. அவர் இருதயத்தை நான் தொடுவேன். என் வாழ்க்கையை கொண்டு, என் நடக்கையை கொண்டு, என் வார்த்தையை கொண்டு, என்னுடைய செயல்பாடுகளை கொண்டு நான் இயேசுவின் இருதயத்தை எப்படியாயும் மகிழ்விப்பேன். அவர் இம்ப்ரெஸ் ஆகி என்ன அவர் ஆசீர்வதிப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட இருந்தது போல என் கூட வருவார். தானியேலை சிங்கத்தின் கவிக்கை விடுவித்தது போல என்னை விடுவிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று நீங்க சொல்லுங்க. அவரை தொட முன்வாருங்க, அவரை தொட முன்வாருங்க. தொட்டால் உடனே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. இயேசுப்பா, தொட்டு விடு என்ற அந்த செய்தி தலைப்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவே சுகத்தை பெறும்படியாய், ஆரோக்கியத்தை பெறும்படியாய், விடுதலையை பெறும்படியாய், சுகத்தை பெறும்படியாய் உம்மை எப்படியாயிரம் தொட்டுவிட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட காணப்பட என் தேவன் செய்தியை கேட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தை திறக்கும்படியா ஜெபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.